வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான, அதுவும் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி காரம் இல்லாத ஒரு சுலபமான கூட்டு செய்யலாம். இந்த ஹெல்த்தியான கூட்டை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். அப்புறம் வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க இந்த கூட்டை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா சீக்கிரமாகவே சரியாயிடும். சரி, இப்போ நம்ம இந்த கூட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த கூட்டுக்கு முதல்ல ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு வேக வைக்கணும். பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். தண்ணி சூடானதும் கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பு போடலாம். இந்த பாசிப்பருப்பை இப்படியே ஸ்ட்ரைட்டாக வேக வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லைன்னா குக்கரில் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான், பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ தீ அணைச்சிட்டு இந்த கூட்டுக்கு தேவையான தேங்காய் விழுது அரைக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். அதிலே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் இந்த பாசிப்பருப்பு கூட்டு காரம் இல்லாமல் செய்கிறேன், அதனால் இப்போ மிளகாய் எதுவும் சேர்த்துக்கல. இல்லை இதில் காரம் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த தேங்காய் விழுது அரைக்கிறோம் இல்லையா, இந்த சமயத்தில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இனிமேல் இந்த கூட்டு தாளித்து விட்டுடலாம். நான் இதில் ஒரு 4 மிளகு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், மிளகு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு கூட்டுக்கு நான் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டுமே வச்சு செஞ்சுருக்கேன். இல்லை இதில் ஏதாச்சும் காய் ஆட் பண்ணிக்கணும்னா கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா, இப்போது இந்த வேக வச்ச பாசிப்பருப்பையும் எடுத்து இதிலே சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம், கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு இல்லையா, இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த கூட்டில் நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்லாம் நல்லா கலந்து கூட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் தீ அணைச்சிடலாம். நல்ல ஒரு சுவையான வெயிலுக்கு இதமான பாசிப்பருப்பு கூட்டு தயாராகிடுச்சு. இனிமேல் இதை சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம்.